எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா. பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்லேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான் இருந்தாரு. அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டுனார். பாவம், அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் உங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். டேய் கிரண், நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. ஏய், யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், எங்க 2 நாள் ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? துரணா, உங்ககிட்ட எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலை தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாம். உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன். அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதே சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்டு ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா மாட்டா மாதிரி சும்மா சோகாது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now. தோடா, வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாங்கடா வாங்கடா, எல்லாம் பீஸ் எடுத்துனாங்கடா. கைசட்டி நைனா, இந்தடா கண்ணா, நீ சாப்பிடு. பொண்ணு வாங்க நைனா. யாருடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? துரண, நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் தருக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? ஆமா, ஒருத்தர் நமக்கு தருவார். வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமே வா குரு. இந்த பாப்பா சிம்பு கூட நடந்து போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி, கோச்சிக்காது குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி, நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா துணிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த், நல்ல படம், அதான் பண்றேன். ஓகே. ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே, ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல. நான் நீ ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச காமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய், அப்படினடா திங்கற இப்படி வந்து வச்சிருக்க உடம்ப. என்ன அங்க சிக்னல் கட்டுங்கற? ஏய், முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இந்தல வச்சிருவேன். சொல்லக்கா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. தோனிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு சதீஷ். சதீஷ் உங்களதான், வாங்க. வாடா அக்கா, ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க. தங்கத்தை நான் கையில வச்சு தாங்குவேன் மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா?
ஓகே கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு ஒரா குரு மேலே நீ பெரியாதா குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. நான் குரு யோசிக்கிறேன். அது வந்து அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? எப்படி குரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாச்சுன்னா அதான் எங்க அப்பா ஊரே குள்ளச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கானே. அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகாது. சரி இப்படி வேற பொண்ணு பக்கத்துல குரு குரு நான் குரு புஸ்கு புஸ்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா சாலிடி நீ சல்ல குட்டி வா. இனிமே இந்த பொண்ணு இப்படிலாம் பாக்காத. நம்ம வீட்டுக்கு மருமகள் வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் பண்ணல. 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது 40 லட்சமா? நீ சும்மா சும்மா சாகற ஓந்து தான் எடுத்து குத்த. அது எடுத்துதான் குரு கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான்னு பாருங்கடா. குளு குளு ரெசார்ட் நல்ல அம்சமா இருக்குல்ல பேரு. செம்மையா இருக்கு பாஸ். இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கிடைக்கும் போட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ். ஐட்டலாம் வேணாம் சார். ஆஃப் சரக்கு கிடைக்குமா? சரக்கா? சரக்குலாம் இங்க இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல சார். லவ் மேட்டரா? அப்பனா மேடம் தான். மேடம் மேடம் வாட் இஸ் தி மேட்டர்? இன்னொரு ஃப்ரெண்டு லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறப்பல ஆஃப் சரக்கு கூட அடப்பல மேடம். வாட்? தல வாட்? என்னாச்சு? ஏய் ஃபுல்லா ஸ்டிப் ஃபுட்பாலர் பையா அவன் மூஞ்ச பார்த்து சூனடா. அட பாய் இங்க ததுக்கு அவமேல வாதத்துல வாத வச்சு விட்டுப்பா. வாதல தல வேற எல்லாம் பார்க்கலாம். வாதல ஒகத்தல இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே. வா பக்கத்துல ஓமா ட்ரை குடிக்கலாம். குடிகார பாயலுகளா. நீ ஏன்டி மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச? எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்தை நாசம் பண்ணிருக்காருங்க பாரு. அவனுக்கு என்ன சாப்பிட்டா நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல வாந்தி மேட்ரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ குடிக்கார பசங்க என்ன குடிச்சானுங்கன்னே தெரியல. ஊத்தியா பாஸ் மேடத்தை மேல கொஞ்சம் வெளில வரும்போதெல்லாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ். நான் சொன்னா இங்கேயா கேட்கறா? இப்ப புரியுதா என் நிலைமை? கழுவலாம் பாத்துட்டே இருக்கேன். ஹெல்ப் பண்றீ இதெல்லாம் பண்ணாத. என்ன பாஸ் ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன? எழுந்திருங்க பாஸ் உள்ள போலாம். யோ ஊத்தியா. என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா பாஸ்? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? ஊத்து. உள்ள போலாங்களா? வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர். என்னது? ஐயோ ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு. வாங்க சார். வாங்க மேடம். எல்லாம் புதுசா இருக்கு. ஆமாங்க ரொம்ப செலவு பண்ணிருக்கேன். உங்க பேரு? என் பேரு கந்தன். இவ என் பொஞ்சாதி பத்மா. நைஸ். உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம். இந்தாக்க. ஐயோ நான் சாப்பிட என்னன்னு கேட்கவே இல்லையே. நான் போய் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு வந்தேன். போ போ போ. மணி நல்லா ஆட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு ஸ்மிதா. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. தெரியும். இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.
கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல.